நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வெய்யோன் அத்தியாயம் 47. இமயத்தலை சிலிர்த்து அவிழ்த்து நீட்டி நிலத்திட்ட நீளிரும் கூந்தல் சுழற்றிய வெண்புறவி மேல் அடித்த கருஞ்சாட்டை வாழ் போழ்ந்து சென்ற வலி உலராத புண் கண்ணீர் வழிந்தோடிய கண்ணக்கூடு போழ்ந்து குழவியை எடுத்த அடிவயிற்று வடு. இந்நதியில் இக்கணம் மிதக்கின்றன பல்லாயிரம் படகுகள், அம்பிகள், தோணிகள், கலங்கள், நாவாய்கள் எண்ணி எண்ணி எழுந்தமைகின்றன. அரையும் அலைகளில் கரிய அமைதியுடன் அசைகின்றன. துழாவும் துடுப்புகளுக்கு மேல் பாய்கள் விரிந்து காற்றுடன் செய்கை சூழ்கின்றன. குளிர் தனிமை கலையாது இங்கன இக்கணமென என்றுமென எஞ்சுவது என ஓடிக்கொண்டிருக்கிறது இது கருங்கூந்தல் பெருக்கு. உயிர் சினந்து சீறி கொண்டை கட்டவிழ்த்து உதறி விரித்திட்ட குழல் அலை, குழல் எழுச்சி, குழலொளி வளைவு, குழற் சுருளெனும் கரவு, செஞ்செப்பு மூடி தூக்கி செங்குருதி விழுதள்ளி பூசி நீவி விட்ட வஞ்சக் கருங்குழல். இவ்வந்தியில் நீ அள்ளி அள்ளி பூசும் இக்குருதி மேற்கே செஞ்சதுப்பில் தேர் புதைந்து தனித்திறப்பவனின் நெஞ்சு பிளந்து ஊறும் வெம்மை. கனல் கனலென்றான நீர்மை உடலெங்கும் அனல் நீரெனச் சுழித்தோடும் இதை ஒவ்வொரு எண்ணத்துளி கொப்புளப்பாவையிலும் விழித்திறந்து சூடுகிறேன். எண்ணம் என்பது குருதி நுரையில் எழும் குமிழி. எத்தனை உடல்கள், எத்தனை ஆயிரம் குருதி கலங்கள் காத்திருந்து கசந்து கண்டடைந்து கனிந்து தான் தான் என புளித்து நுரைத்தெழும் மதுக்கலங்கள். தெய்வங்கள் அருந்தும் கிண்ணங்கள். இல்லை, விழிப்பு கொள்வேன். இவ்வீண் எண்ணங்கள் வந்தலைத்து சிதறிப் பரவி துமி தெரிக்க விழுந்து இழுபட்டு பின்னகர்ந்து மீண்டும் எழுந்து அரைந்து கூவும் கரை என்றாகி தவமியற்றும் என் சித்தம் கணம் கணமென கரைந்தழிகிறது. மாட்டேன், இதோ விழித்தெழுவேன். என் முன் விரிந்துள்ள இவ்வந்தி பெருக்கை, அலை நெளிவை, அருகணைந்தும் விலகியும் செல்லும் பிற கலங்களை, தொலைவில் ஒழுகி பின்னகர்ந்து இறப்பெனும் இன்மை எனும் எஞ்சும் என் சொல்லெனும் வீண்வெளியில் புதைந்து மறையும் நகரங்களை நோக்கி நிற்பேன். விண்ணென விரிந்த தருணம், விரிவெனச் சூழ்ந்த திசைகள், அந்தி மாலை என அமைந்த வெறுமை, இன்றெனும் இருப்பை உண்டு முடித்து இருளெனச் சீறி படம் தூக்கி எழும் விழு கதிர் வேளை, மயர்வை இருள்வை கடந்தெழும் விடிவை எண்ணி ஏங்கும் தனிமை, துயர் முழுத்த தன்னெனும் மாலை, துயரளாவிச் செல்லும் தனிப்பறவைகள், துயர் துயரென நீட்டிய மென் கழுத்துக்கள், துயர் துயரென கூம்பிய ஆம்பல் பின் சிறைகள், துயர் வழிவை ஒற்றி வீசி எறிந்த முகில் பிசிறுகள், துயர புன்னகை என வெளிரிய தொடுவானம், விசிறி வெறித்த வெண்மேலாடை நுனியென பறந்து செல்கின்றன அந்நாரை கூட்டங்கள். தன் நிழலுடன் இன்னமும் குலாவிக் கொண்டிருக்கிறது இத்தனி கொக்கு. துள்ளி ஒளிர்ந்து வளைந்து நீரிதழ் ஒளி பிளந்து மறையும் பல்லாயிரம் மீன்களின் சிமிட்டல்களில் எழும் பல கோடி நோக்குகளினூடாக இவள் பார்ப்பது எதை? நீர் பெருக்கில் இருக்கிறேன். அதன் திசை விரைவில் ஒரு துளி நான். பல்லாயிரம் கோடி சருகுகளை, நெற்றுகளை, சடலங்களை, வீண் குமிழிகளை கடல் சேர்த்த வழிதல், உருகி முடியிறங்கி பெருகி முடிவின்மை நோக்கிச் செல்லும் வெறும் விரைவு. பொருளின்மை எனும் நீளம், பொருளென்றாகி எழுந்து மறையும் கோடி அலை, பித்தெனச் சூழ்ந்த பறவை, பனில முறங்கும் பாழி. அலகின்மை எனும் ஆணவச் சூழ்கை, தனித்தது இப்புவி, முலையூட்டிய அன்னை கைவிட்டு சென்ற குழவி. கர்ணன் இரு கைகளாலும் தன் குழலை நீவி பின்னால் விட்டான். கை மீறி எழுந்து பறந்த கற்றைகளை மீண்டும் மீண்டும் அள்ளினான். விரல்களை உதறி எழுந்து துள்ளின குழல் கீற்றுகள். காற்று தொட்டவை அனைத்தும் களியாடுகின்றன. காற்று அள்ளி பறக்க விடுகிறது அனைத்தையும். விண்ணில் பறப்பவை எடையற்றவை. அவை மண்ணிலிருந்து எதையும் உடன் கொண்டு சென்றிருக்க முடியாது. மண் என்பது எடை. பெரும் பாறைகள், மலைகள், பேராமைகள் மேலேறிய நிறைக்கலம். மதம் கொண்ட பன்றி தேற்ற இணைகளில் குத்தி பொழுந்தெடுத்த கண்ணி. அவன் நெஞ்சை நிறைத்த எடை கொண்டவள். இங்குள்ள அனைத்திலும் எடையென்றானவள். உள்ளங்கை விரித்து இங்குள்ள 1000 கோடி பேரை தாங்குபவள். காலடி ஓசை கேட்டு அவன் திரும்பினான். சிவதர் சொல்லற்ற முகத்துடன் நின்றார். அந்தி செம்மையில் படகின் அத்தனை பலகைகளும் அனல் பூச்சு கொண்டிருந்தன. சிவதர் குழல் தழல முகம் பற்றி எரிந்து கொண்டிருந்தார். 18 பெருந்தழல்கள் என கொழுந்தாடின பாய்கள்.
உச்சியில் கரிநுனி என நீண்டு துடித்தது கொடி. சிவதரின் விழிகளை நோக்கிய பின் அவன் திரும்பி நடந்து படிகளில் இறங்கி தன் சிற்றறைக்குள் நுழைந்தான். சிவதர் அவனுக்கு பின்னால் வந்து கதவருகே நின்றார். தனக்கு இரவுணவு தேவையில்லை என்பது போல் கைகளை அசைத்துவிட்டு அவன் மஞ்சத்தில் படுத்து கண்களை மூடிக்கொண்டான். மெல்லிய காலடி ஓசை கேட்டு அவன் விழி திறந்த போது அவர் 2 கிண்ணங்களில் யவன மதுவை கொண்டு வந்து சிறு பீடத்தின் மேல் வைத்துவிட்டு அவனை ஒரு கணம் நோக்கிவிட்டு செல்வதை கண்டான். படகசைவில் கிண்ணங்கள் நகர்ந்தன. ஒன்று மற்றொன்றை தோள் தொட்டு சினிங்கிச் சிரித்து கொப்பளித்து தெரித்தது. பீடம் ஒரு முகமாக 2 செவ்விழிகள், 2 குருதி துளிகள். அவையும் என் நதியில் மிதக்கின்றன. அனைத்தும் மிதந்து கொண்டிருக்கின்றன. மிதக்கும் பெரும் பரப்பில் அலைந்து தவித்து தவித்து அமைந்தெழுகிறது கருங்குழல். சில கணங்கள் அவற்றை நோக்கி இருந்த பின் முதல் கிண்ணத்தை எடுத்து இதழ் அருகே வைத்து அதன் எரிமணத்தை மடுத்து சில கணங்கள் சிந்தையற்று இருந்தான். பின்பு ஒரே விழுங்கில் அதை அருந்தி கிண்ணத்தை கவிழ்த்து வைத்தான். உள்ளிறங்கிய மதுவின் ஆவியை ஏப்பமென வெளிவிட்டு வாயை கையால் அழுத்தி மூடி தலை குனிந்து அமர்ந்தான். உடலின் ஆழங்களுக்குள் இருந்து அவி தேடும் தெய்வங்கள் ஒளிரும் விழிகளுடன் உயிர் கொண்டெழுந்தன. தொலை தூரத்து யவன நாடொன்றின் விரி நிலம். அங்கு உருக்கு வெயில் பொழிந்து கொண்டிருந்தது. கருவிழிகள் என கனிகள் வெயிலில் திரண்டு துளித்து உதிர தயங்கி நின்றாடின. குத்துண்ட பொன்னமிழ் குருதி குமிழிகள், கருமுக்குகள். குருதியில் மேலும் மேலும் குமிழிகள் எழுவதை உணர்ந்தான். கை நீட்டி மறு குவளையையும் எடுத்தான். ஒரே மெடரில் மாந்தி கவிழ்த்தான். உடலை உலுக்கியபடி அது சென்று கொண்டே இருந்தது. தயங்கும் கைகளை நீட்டி எண்ணங்களை சென்று தொட்டது. எண்ணங்கள் அக்கொழுமையில் கால்பட்டு வழுக்கத் தொடங்கின. எழுந்த கைகளை விரித்து குழல் கற்றைகளை முடித்து ஆடை செருகி கால் பரப்பி நின்றான். அறையின் மேல் சதுரமாக வெட்டி ஒட்டிய நிலவென தெரிந்த சாளரத்தை பார்த்தான். அதன் நிழல் மறுபக்கச் சுவரில் மெல்ல சரிந்து மடிப்புகளில் உடைந்து பின் விரிந்து எழுந்து பறந்து சென்றது. அதனுள் அலையடித்தது வானம். மஞ்சத்தில் அமர்ந்து கண்களை மூடி இமைகளுக்கு மேல் சுட்டு விரலாலும் கட்டை விரலாலும் மெல்ல வருடினான். நரம்புகளுக்குள் மென்புழுக்கள் நுழைந்து நெளிந்தன. தலைக்கு பின் எங்கோ ரீங்கரிக்கும் ஒலி கேட்டது. இழுத்து கட்டப்பட்ட ஒற்றை நான் அல்லது புடைத்த பாயை பற்றிய பெருவடம். ரீங்காரம் என்பது சொல்லென ஆகாத ஒலி. மொழியென பெருகி மானுடரை சூழ்ந்துள்ள ஒன்றின் விளிம்பு. பாய் விரித்த படகுகள் 1000 ஆண்டுகளாக சொல்லத் துடித்து வெல்லாத ஒன்று. சொல்லப்படாதவை வலியன்றி பிரிதேது. எழுந்து வெளியே சென்று அத்தனை பாய்களையும் அவிழ்த்து அவ்வடங்களை விடுதலை செய்ய வேண்டுமென்று எண்ணினான். கண்களை மூடிய போது புடைத்து இழுபட்டு நின்ற பாய்களில் இருந்து தெரித்து அதிர்ந்து நின்றிருந்த அவ்வடங்கள் அனைத்தையும் பார்க்க முடிந்தது. நெற்றி நரம்பில் கை வைத்து அதன் துடிப்பை கேட்டு அமர்ந்திருந்தான். படகின் நரம்பு. இது ஒரு யாழ். என் நதி கைகளில் ஏந்தி இருக்கிறது. நெற்றியில் சுட்டு விரலால் தட்டியபடி வயிற்றிலிருந்து எழுந்து வந்த ஆவிக்கொப்புளத்தை வாய் திறந்து உமிழ்ந்தான். அரை முழுக்க நிறைந்திருந்தது யவன மதுவின் மென்மணம். மிக அருகே அந்த ரீங்காரம் சுழன்றது. பின்பு அதன் ஒலியை அவன் தன் செவிக்குள் என கேட்டான். அவன் விழி திறந்த போது எதிரே பீடத்தில் பொன் வண்டு அமர்ந்திருந்தது. அங்கரே, நான் உம்மை அறிவேன் என்றது. ஆம் என்றான் கர்ணன். நான் தம்சன். நெடுங்காலம் முன்பு உம்மை சுற்றி பறந்தேன், முத்தமிட்டேன். கர்ணன் புன்னகைத்தான். என் குருதி உண்டு உமது சொல் மீட்சியடைந்தீர், விண்மீண்டீர். தம்சன் எழுந்து கை கூப்பி, இல்லை அரசே, நான் மீண்டது விண்ணுக்கல்ல. துளைத்து உட்புகும் கொடுக்குகளும் விரித்து விண்ணேறும் சிறகுகளும் கொண்டிருந்தேன். ஆனால் சிறகுகள் குருதியால் நனைந்து ஒட்டி கொண்டிருந்தன. என்னால் பறக்க கூடவில்லை. எனவே நான் மண் துளைத்து உள்ளே சென்றேன் என்றான். கர்ணன், மண்ணின் உள்ளா என்றான். ஆம், மண்ணென நாம் எண்ணுவது தீரா பெருவொலிகளின் அடுக்குகளையே. வேர்கள் பின்னி கவ்வி நெறிக்கும் ஈரத்தசை சதுப்பு. அப்பால் ஊறி பெருகும் நீர்களின் சீரல்கள் கறந்த ஆழம். குளிர்ந்தொடுங்கும் ஒலியற்ற கரும் பாறைகள். அப்பால் உருகி கொந்தளிக்கும் எரி குழம்பு. அனல் சுழிகளின் வெளி. அங்கு பள்ளி கொண்டிருக்கும் ஒருவனை நான் கண்டேன். விண் பேருருவன். மான்கண் நகங்கள், மலரிதழ் அடிகள், உலகளந்து நீட்டிய நெடுங்கால்கள், நெகிழ்ந்த சிற்றிடை,
விரிந்த பெருமார்பு, வீங்கிய பனை தோள்கள், வழங்கி அமைந்த அழிக்கைகள், பணில மொழி பற்றிய விரல்கள், அமுது எனச் சொல்லி அமைந்த இதழ்கள், அனல் கொண்ட மூச்சு, அழியா மென்னகை நிறைந்த அகல்விழிகள், அலையென குழல், அப்பேரொருவனின் கால் முதல் கண் நெற்றிச் சுடர் வரை நான் சென்று மீள ஒன்றின் மேல் ஒன்றென 1000 யுகங்களாயின என்றான் தம்சன். இங்கே ஏன் இவ்வண்ணம் என்றான் கர்ணன். ஓர் அழைப்பு. துளைத்து கடந்து நான் செல்லும் துயரடுக்குகளுக்கு உள்ளும் வந்தென்னை தொட்டு அழைத்தது என்றான் அவன். அஞ்சி எழுந்து, இல்லை, அது நான் அல்ல என்றான். அஞ்சுவதென்ன? எழுக, நாம் சென்று நோக்கும் ஆழம் ஒன்றுள்ளது. கர்ணன் கைகளை வீசி, இல்லை, இவ்விரவின் தனிமையில் என்னை குடையும் ஆறாவடுவுடன் பொருள் துலங்கா அச்சொல்லை எடுத்து பகடையாடி அமர்ந்திருக்கவே விழைகிறேன். விலகு என்றான். வருக அரசே என்று அவன் கைமேல் வந்தமர்ந்தது தம்சன். வருக. அவன் விரல்களை பற்றி இழுத்தது பொன் வண்டு. அவன் தொடைமேல் சென்று அமர்ந்து சிறகு குலைத்தது. இது நான் அறிந்த வடு, நான் பிறந்தெழுந்த வழிக்கரவு. அதன் கொடுக்கு எழுந்து குத்தியது. அவன் உடல் துடிக்க ஆ என்றான். குருதி அலைகளில் கொப்புளங்கள் வெடித்தன. இது செங்குருதி உலர்ந்த சிறுவடு. நாம் உள்நுழையும் வாயில். வருக. வலி வலி என கொப்பளிக்கும் பெருக்கொன்றின் படித்துறை. செந்நிற வாயில்கள் ஒவ்வொன்றாக திறந்தன. இவள் என் அன்னை. இவளை கியாதி என்றனர் முனிவர். கண்ணங்கரிய பெருமுகம். கருஞ்சிலையொன்று ஓசையின்றி பீடம் பிளந்து சரிந்தது. விண்மீன் என மூக்குத்தி மின்னல் பதிந்த முகவட்டம். ஊழகத்தில் எழுந்த மென்னகை ஓசையின்றி சரிந்து மேலும் சரிந்து நீர்ப்பரப்பில் அரைந்து விழுந்தது. எழுந்து வளைந்து வந்து கரையை நக்கி உண்டன அலைகள். குழிந்து அள்ளி வாங்கி அழுத்தி கொண்டு சென்று அடித்தரை மேல் அமர்த்தி குமிழிகள் மேல் சூழ கொந்தளித்து பின் அமைந்தது ஆழம். இளஞ்செந்நிற குருதி. சுனைக்குள் துயிலும் ஒரு தனித்த கருவறை தெய்வம். 1000 கழுத்தறுத்து குருதி ஊற்றி நீராட்டிய போதும் விடாயடங்காத துடிக்கும் சிற்றுதடுகள். காலடியில் என்ன? எங்கோ. அவள் பெயர் கியாதி என்றான் தம்சன். திரும்பி நோக்க அவன் அருகே பறந்தெழுந்தது அவள் பெயர். நான் ரேணுகை. சிரித்தது மறுகுரல். புலோமையென என்னை அழை. பிறகொரு எதிரொலி தேவயானி என்றது. ஆம், தபதி என்று நகைத்தது. அவள் அம்பை. ஏன், விருதை அல்லவா? அச்சுப்படம் எழுந்த மானசாதேவி என்று என்னை அறிய மாட்டாயா? நான் முகை, திரையம்பகை, நாராயணி, ஹரிதை, நீலி, சாரதை, ஷியாமை, காளி, காலகை, காமினி, காதரை, காமரூபை, எரியும் ருத்ரை, ஒளிரும் பிரபை, அணையும் மிருத்யு, அவிழா வியாதி, ஆழ்த்தும் நித்திரை. தேவி, நீ உஷை, நீ சந்தியை, நீ காந்தி, நீ சாந்தி, நீ ஜோதி, நீ சித்தி. வெடிபடு மண்டல திருளலை வெடிபடாத நடமிடு துடி எழுக கடியொலி தாளம். வெடிபடு மண்டல திருளலை வெடிபட நடமிடு துடி எழுக கடியொலி தாளம். எளியவன் நெஞ்சில் நின்றாடும் கரிய பாதம். யாதேவி சர்வ மாங்கல்யே, யாதேவி சர்வ சிருஷ்டே, யாதேவி சர்வதாரிணி, யாதேவி சர்வ சங்கரி. எவரிடமோ போதும் என்று அவன் சொன்னான். மிக தொலைவில் எங்கோ பெருமுரசங்கள் முழக்கி கொண்டிருந்தன. விழியொன்று திடுக்கிட்டு திரும்பி அவனை நோக்கியது. இறையிமை சிறகடித்து எழுந்து பறந்தது. கையூன்று எழுந்து திரும்பி அதை நோக்கினான். மிக அருகே விண் விரிந்திருந்தது. விடிமீன்கள் ஓசையின்றி இடம் மாறிக்கொண்டிருந்தன. காற்றை மாற்றி அணிந்து கொண்டிருந்தது கங்கை. நீ அறியும் கணங்கள் உண்டு. நீ அறிந்தவள்களில் நான் எழுந்ததுண்டு. எவர் சொல்லும் சொற்கள் இவை? அக்கணம் மட்டுமே அவள் நான். அப்போது மட்டுமே நீ அவர்களை அறிந்தாய். சிவதரே, இவ்வாயிலை திறவுங்கள். இதை அறியாது உள்ளிருந்து பூட்டிவிட்டேன். இதை எழுந்து திறக்க என்னால் இயலாது. இம்மஞ்சத்தில் 8 துண்டுகளாக உடைந்த பெருங்கற்சிலை என கிடக்கிறேன். சிவதரே, சிவதரே. சிவதர் அங்கு மிக மேலே இருக்கிறார். நாம் ஆழத்தில் புதைந்திருக்கிறோம். நமக்கு மேல் காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றன என்றான் தம்சன். கர்ணன், என்ன சொல்கிறாய்? விலகு என்றான். நீ காமத்தால் கண் இழந்தவன். காமத்தை உதற குருதியில் ஆடினாய். நீ மீளவே இல்லை. கியாதி, புலோமை, ரேணுகை, அம்பை, பிருதை, திரௌபதி,
பிறந்திறந்து ஆடி முடித்து அவள் சென்ற அடிச்சுவடுகள் எஞ்சும் வெறும் வெளி ஒன்றுள்ளது. மேல்கையில் நீ காண்பது வெறும் குருதி சுவடுகள். உலர்ந்த குருதி நன்று, குங்குமம் போன்றது. பிறந்த மகளின் நெற்றியில் இட்டு வாழ்த்துக. இங்கிருக்க நான் விழையவில்லை. இவ்வெம்மை என்னை கரைக்கிறது. கொதிப்பின் அலைகள் எழுந்தெழுந்து அரைந்து கரைத்த மலைகள் சதை துண்டுகளென விதிர்த்து வடிவமின்மையை வடிவெனக் கொண்டு சூழ்ந்தன. இந்த தனிப்பாதையில் நெடுந்தொலைவென நான் கேட்கும் சிலம்பொலிகள் என்ன? மான்மழு, மூவிழி, பாய்கலை, எரிகழல், இருந்த பேரணங்கு, சிலம்பு கொண்டெழுந்த பேரெழில், கருமை குளிரும் மூக்கின் ஊர் முத்து. என் பெயர் சுப்ரியை. இல்லை என்று கர்ணன் கூவினான். என் பெயர் விஷாலி. விலகு என்று அலறினான். அடிவானில் மலைகளை அதிரச் செய்தபடி மின்னல்கள் ஒளிர்ந்தன. இடியோசை எழுந்து சூழ்ந்தது. என் பெயர் ராதை. எதையாவது பற்றி கொள்ள வேண்டும் இப்போது. இவ்விரைவு என்னை இழுத்துச் செல்லும் இவ்வெளிக்கு அப்பால் முடிவின்மை அலையெழுந்து சூழ்கிறது. பற்றி கொள்ள பல்லாயிரம் கரங்கள் கொண்டிருந்தான் கார்த்தவீரியன். பல்லாயிரம் கரங்களால் தன்னை மட்டுமே பற்றி கொண்டான். மழுவெழுந்து என் தலைகளை வெட்டட்டும். மழு எழுந்து என் கைகளை வெட்டுக. மழு எழுந்து கால்களை துணித்தகற்றுக. மழை எழுந்து நெஞ்சு போழ்ந்து அங்குள்ள அம்முகத்தை அறிந்து அகற்றுக. அவன் நான். பின் ஊர்ந்து நான் அவளை கண்டேன். அள்ளி அள்ளி அவள் வைத்த மணல் வீடுகளை சரியச் செய்தேன். திகைத்து விழி தூக்கி நோக்கி அவள் முகக்கலத்தில் என் பார்வையை நிறைத்தேன். விண்ணிறங்கி நீர்மேல் நடந்து அவள் அருகே சென்றேன். மெல்லிய கன்னங்களை தொட்டு விழிகளுக்குள் நோக்கி இதழ்களுக்குள் முத்தமிட்டேன். வெண்புறவியில் அவள் பாய்ந்து காட்டை கடந்தாள். அவள் முன் குளிர் பேரொளியாக ஒரு சுனையில் எழுந்தேன். அவள் முன் மழுவேந்தி நின்றிருந்தேன். அவள் தலை கொண்டு குருதி சூடினேன். அவள் நகைக்கும் கண்களுக்கு முன் வில் தாழ்த்தி மீண்டேன். தம்சன் அவன் அருகே வந்து, அந்த எல்லைக்கு அப்பால் என்றான். யார் என்றான் கர்ணன். பிடியை விடுங்கள். கர்ணன் நடுங்கியபடி மாட்டேன் என்றான். விடுங்கள் பிடியை. அவன் மாட்டேன் மாட்டேன் என முருக பிடித்தான். கை வியர்வையால் அது வழுக்கியது. விடுக, விடாமல் இருக்க இயலாது. அவன் கண்களை மூடி கூச்சலிட்டான். இல்லை, விடமாட்டேன். நழுவி விரல் தவிக்க பின்னால் சரிந்தான். எழுந்தடங்கியது முரசொலி. இல்லை, ஓர் நகைப்பு. யார்? இல்லை, ஓர் நகைப்பு. யார் என்று அவன் கேட்டான். நகைப்பு. பெரு நகைப்பு எழுந்து மலைகளை தூசு துகள்களென அதிர வைத்தது. யார் என்று ஓசையின்றி உடல் திறக்கும் அளவு நெஞ்சு விசை கொண்டு அவன் கூவினான். சரிந்து சென்று கொண்டே இருந்தான். விளிம்பின் விளிம்பெல்லையில் உடல் உந்திச் சென்று கீழே நோக்கினான். முடிவற்ற இருள் ஆழத்தில் மல்லாந்து கிடந்தது பேருருவச் சிலை. அறிந்த முகம். தெய்வங்களே, மூதாதையரே, நன்கறிந்த முகம். யார்? யாரது? மான் கண் நகங்கள், செம்மலரிதழ் கால்கள், கணுக்கால் கண்மணிகள், முழங்கால் மெழுக்கு, நெடுந்தொடை திரள், இடைக்கரவு, உயிர்க்கும் உந்தி, நிழலாடும் நெஞ்ச விரிவு, வெற்பெனும் தோள் புடைப்பு, படையாழி, பாஞ்சசன்யம், பணிலம், நகைக்கும் கண்கள், வெறித்தெழுந்த வாய்க்குள் எழுந்த வெண்கோரை பற்கள், குருதி திளைக்கும் சொனையென நீள் நாக்கு, ஊழிப்பெரும் பசி கொண்ட புலி, பரிமுக நெருப்புறங்கும் பறவை, வடமுகப் பசி என்னும் வங்கம், கொலைப்படைகள், கூக்குரல்கள், ஓம் எனும் சொல், ஓங்கி அலை எழுந்து அரைந்தமையும் இறப்பின் பேரொலி. ஓம் எனும் சொல், கண்ணீர் நிறைந்த கதறல்கள், எரிந்தெழும் பழிச்சொற்கள். ஓம் எனும் சொல், ஏன் ஏன் எனும் வினாக்கள், இல்லை இல்லை எனும் கூக்குரல்கள். ஓம் எனும் சொல். இடக்கையில் அப்பெருங்கதாயுதத்தை அவன் கண்டான். நீட்டிய வலக்கையில் விரல்கள் செம்ம முத்திரை கொண்டு சிலிர்த்து நகம் கூர்த்து நின்றிருந்தன. அவன் நெஞ்சில் இருந்தது கரிய பெருந்திருவின் முகம். கர்ணன் எழுந்து தன் மஞ்சத்தில் அமர்ந்து காய்ச்சல் கண்டவன் போல் உடல் நடுங்கினான். தலை குனிந்து முடிக்கற்றைகள் முகம் சூழ இருமினான். இரவெனும் நதியில் ஆடிக்கொண்டிருந்தது படகு. அலைகளின் ஓசை அருகென தொலைவென வானென மண்ணென ஒலித்தது. தன் முன் இருந்த பீடத்தில் இருந்த 8 இதழ் தாமரை மணிமுடியை அவன் கண்டான். அதை சூடி அமர்ந்த சிரிப்பை. அதை நோக்கி அலை சூழ அமர்ந்திருந்தான். பின்பு தலை நிமிர்ந்து சாளர ஒளி விழுந்த பீடம் அது என்று கண்டான்.
அங்கே அந்த கவிழ்ந்த பளிங்கு மதுக்கிண்ணங்கள் செவ்வொளி கொண்டிருந்தன. வெய்யோன் 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.